தளபதி விஜய் அவர்கள் நேத்து கோட் திரைப்படத்துல தலைவர் விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலமா யூஸ் பண்ணதுக்கு நன்றி சொல்லும் விதமா தேமுதிக அலுவலகத்துக்கு அவங்க சென்றிருக்காங்க. போயிட்டு அந்த கோட் படத்தோட மொத்த டீமே போயிருக்கிறாங்க. வெங்கட் பிரபு சார், அப்புறம் அந்த ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல அர்ச்சனா கல்பாத்தி, அவங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு போயிருக்காங்க. போய் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்க குணமூர்த்தி. தளபதி விஜய் அவர்கள் நேத்து இந்த கோட் மூவில தலைவர் விஜயகாந்த் அவர்களை யூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த கோட் டீமே போயிருந்தாங்க. வெங்கட் பிரபு அவர்கள், அது மட்டும் இல்லாம கல்பாத்தி, அர்ச்சனா கல்பாத்தி, அப்புறம் தளபதி விஜய், இவங்க எல்லாருமே நன்றி தெரிவிச்சிட்டாங்க. நன்றி தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த கோட் இல்லாம இன்னும் ஒரு படம் மட்டும்தான் ஆச்சு வினோத்தை வச்சு பண்ண போறாரு. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் முழுசாவே அரசியல்ல தான் இருப்பேன் அப்படின்றத அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வர ஆகஸ்ட் 22 பனையூர்ல தன்னோட அலுவலகம் இருக்குல்ல, அங்க கொடியை அறிமுகப்படுத்த போறாரு. தன்னோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கான நேத்து ஒத்திகையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கொடியில பார்த்தோம் அப்படின்னா, அது உண்மையான கலரான்னு தெரியல. பட் ஆனா எல்லோ கலர் நடுவுல தளபதி விஜய் இருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணி அதுல இருந்துச்சு. பட் ஆனா எல்லோ கலரை பத்தி பேசணும் அப்படின்னா, எல்லோ கலர்ன்றது ஒரு ஃபேமஸான கலர். மோஸ்ட்லி அதிகமா ரொம்ப குட் வைப் கொடுக்கக்கூடிய கலர்னா எல்லோ கலர் தான். அது மட்டும் இல்லாம நமக்கு எதனா ஒரு பேடா நடக்க போகுது அப்படின்னா முன்னாடியே இண்டிகேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊர் கோயில்லாம் இருக்குல்ல, மாரியம்மன் கோவில், இந்த தீ மிதிக்கிறதுக்குலாம் பார்த்தோம்னா மோஸ்டா எல்லாருமே எல்லோ கலர்ல தான் போட்டிருப்பாங்க ட்ரெஸ் எல்லாமே. அப்போ ஒரு குட் வைப்ரேஷன் நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த எல்லோ கலரை பார்த்த உடனே. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, வேர்ல்ட் லெவல்ல சொல்ல போனோம்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் பார்த்தோம்னா எல்லோ கலர், அதை தான் சிஎஸ்கேவும் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எல்லோ கலருக்கு ஒரு தனி வைப்ரேஷன் உண்டு, எல்லாமே உண்டு. ஒரு மேட்ச் இக்கட்டான சூழ்நிலையை தோக்க போறோம் அப்படின்னா அதையும் ஜெயிச்சுக்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய கலர் தான் எல்லோ கலர். இந்த எல்லோ கலரை தமிழக வெற்றி கழகம் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறதுக்கு இடத்த சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சூர்யா கல்வி குழுமம் அருகாமையிலேயே இடத்த சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது மாநாடு எப்போ நடக்க போகுது அப்படின்றத தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 22 இவங்க கொடியேற்ற போறாங்க. இந்த மலரை இவங்க ஒரு மலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு மலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மலர் அப்படின்னா, வாகை மலரை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாகை மலர்னா அந்த காலத்தெல்லாம் வாகை சூரிய மன்னனுக்குலாம் ஃபேமஸா வச்சிருப்பாங்க அந்த கலர், அந்த பூ, வாகை பூ. அந்த மலரை இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மலர் இந்த கொடியில இடம்பெறுமா அப்படின்றத நாம பொறுத்து தான் பார்க்கணும். ஆகஸ்ட் 22 பனையூர்ல இவங்க இந்த கொடியை அறிமுகப்படுத்த போறாங்க. நேத்து அதுக்கான ஒத்திகை நடந்தது. தளபதி விஜய் அவர்கள் வந்தாரு. புஷி ஆனந்த் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லோ ட்ரெஸ்ல தான் இருந்தாரு. பாக்குறதுக்கே எங்க கூழ் ஊத்த போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இவங்க எல்லோட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மீம்ஸ் எல்லாருமே கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. இது என்னடா அடுத்த சிஎஸ்கேக்கு அடுத்த ஒரு கட்சியா இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களும் கலாய்ச்சி தள்ளுறதுக்கு தயங்க மாட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, பொறுத்து இருந்து. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எல்லோ கலர்னால ஒரு குட் வைப் கிடைக்குமா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.